ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கேன். நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதே ஒன்று, நமக்கு வர்றதே ஒன்றுன்னு அந்த மாதிரி தான் பாருங்கள். எனக்கு நான் இந்த மேலே மூடி இருக்கு இல்லையா, இது கோல்டன் ஷேப்பில் இருந்துச்சு, கோல்டன் கலரில் இருந்துச்சு. அந்த மூடியோட ஷேப்பு நல்லா இருந்துச்சு. அதனால எனக்கு இப்போ எமர்ஜென்சி ஒரு 100 ml பாட்டில் வேணும்னு சொல்லிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 10 பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இந்த பாட்டில் ஓகே, நான் ஓகே இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த கோல்டன் நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கோல்டன் கலரில் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒருத்தருக்கு ஹேர் ஆயில் கொடுக்குறப்ப அது அட்ராக்ஷனாக இருக்கும் இல்லையா, பாட்டில் சூப்பராக இருந்துச்சு சொல்லி ஆர்டர் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்தது பாட்டிலோட ஷேப் ஓகே, ஆனால் எனக்கு வந்தது மூடி தான் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கோல்டன் கலரில் நான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு ஒயிட் கலரில் வந்துச்சு. பட் ஒயிட் எனக்கு அவ்வளோவா லைக் இல்லை, பிடிக்கல. வேறு என்ன பண்ணுறது, அதுக்கு தான் சொல்கிறது. நான் லாஸ்ட் வீடியோவில் எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த ஜட்டமான்சி வேறு வெட்டி வேறெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நான் பயந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணதே ஒன்று, நமக்கு வந்ததே ஒன்று ஆயிடுச்சோ, நாம் ஏமாந்துட்டோமானா. ஆனால் அந்த பாட்டில் விஷயத்துல நான் ஏமாந்துட்டேன். பின்னே நான் எல்லாருக்குமே இப்போ என்ன சொல்லுவேன்னா, யாராவது ஆர்டர் பண்ணுறவங்க இருந்தால் ஹேர் ஆயில் ஃபஸ்ட்டு ஒரு 100 ml ஹேர் ஆயில் ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் தலைக்கு. அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அப்புறமா ஆஃப் லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க. எடுத்தோ கவுத்தோன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் 1 லிட்டர் 1/2 லிட்டர் அந்த மாதிரி ஆர்டர் பண்ண போகாதீங்க. எல்லாருக்குமே ஹேர் ஆயிலுக்கு எல்லாருக்குமே எல்லா ஹேர் ஆயில் செட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா ஹேர் ஆயில் எப்போவுமே செட் ஆகாது. ஒருத்தருக்கு தலைவலி வந்துடும், ஒருத்தருக்கு கோல்ட் ஆயிரும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். என்னோட ப்ராசஸ் வீடியோ ஆகட்டும், நான் எப்படி அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் எல்லாமே என்னோட பேக் டு பேக் வீடியோவில் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அதில் போய் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் இன்னொன்று இம்பார்ட்டண்ட் விஷயம் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஏதாவது ஹேர் பேக் யூஸ் பண்ணீங்கன்னா தலைக்கு கொஞ்சம் ஆயிலியாக இருக்கட்டும் தலை, அப்புறமா நீங்கள் ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். எந்த ஹேர் பேக் வேணும்னாலும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு செட் ஆகிற எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் இதே யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க முடிது சென்சிட்டிவ் முடி இருக்குது, ஹார்ட் முடி இருக்குது, எல்லாருக்கும் ஒரு மாதிரி முடி இருக்கும். அந்த ஸ்கேல்ப் இது ஒருத்தருக்கும் ஒரு டைப் இருக்கும். அதனால உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதுவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த ஹேர் பேக் போட்டாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறதா இருந்தாலும் சரி, எப்போ பண்ணுறதா இருந்தாலும் சரி, முடிக்கி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம் ஹேர் பேக் அப்படின்னா கொஞ்சம் ஆயிலி அப்படியே இருக்கட்டும், அப்புறமா ஹேர் பேக் போடுங்க. முடி நல்லா இருக்கும். எப்போவுமே முடியை ட்ரை விடாதீங்க. நம்ம எவ்வளோ முடியை ட்ரையாக விடுறோமோ அவ்வளோ நம்ம ஸ்கேல்ப் டேமேஜ் ஆகும். பின்ன நான் ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் ஒன்று வெந்தய தண்ணி, கஞ்சி தண்ணி, இல்லை ஆலுவேரா ஜெல்லு, இல்லாட்டி காமன் வாட்டர்லேயே அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் நல்லா தலைக்கு மசாஜ் கொடுங்க. அப்புறமா நீங்கள் இப்போது ஒர்க் போனவங்களான்ட்டு ஒர்க் நாங்கள் போகிறோம், எங்களுக்கு நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு படுத்தா அது இரிட்டேஷனாக இருக்குன்னு சொல்கிறவங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 hours அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நல்லா இருக்கும். எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 hours உங்கள் தலையில் இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஹேர் ஆயில் போட்டதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். நீங்கள் அப்போவே போட்டு அப்போவே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டோம், எங்களுக்கு எந்த இதுவும் டேண்ட்ராஃப் எதுவுமே கம்மியாகலை, இந்த ஹேர் ஆயில் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரு பெஸ்ட்டாக கொடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. யாருமே இது கொடுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க, ஃபேக் கொடுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் நான் எப்போவுமே சொல்கிறது அட்லீஸ்ட் 3 months யூஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் 3 months ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு அதே பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகலைன்னு சொல்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஹேர் ஆயில் வேணுமோ அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகலாம். இல்லை நாங்கள் 3 months யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பெஸ்ட் இருந்துச்சுன்னா அதே ஹேர் ஆயிலை கண்டினியூ பண்ணிட்டு போங்க. ஒரு ஹேர் ஆயில் போட்டு இன்னொரு ஹேர் ஆயில் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறமா நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறதாகட்டும், சீகாக்காய் யூஸ் பண்ணுறதாகட்டும், எது யூஸ் பண்ணாலும் அதே நீங்கள் கண்டினியூவாக நம்ம முடிக்க போட்டுட்டு போகணும். ஒன்று நீங்கள் எங்கே போனாலும் அது கேரி பண்ணிட்டு போங்க. நமக்கு இருக்கிற பொருளை நம்ம கேரி பண்ணி ஒரு செப்பரேட் பேக்கில் கேரி பண்ணிட்டு போகணும். அது கிடைக்கல சொல்லிட்டு நம்ம வேற ஷாம்பு வேற சீகாக்காய் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம முடிக்க எது அட்ஜஸ்டாக இருக்கோ அதுதான். நம்ம எப்படி ஒரு இடத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் ஆகிறோமோ அதே மாதிரி நம்ம முடிக்க ஒரு ஷாம்பு, ஒரு சீகாக்காய், ஒரு ஹேர் ஆயில் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். அது எப்போவுமே நம்ம கூட கேரி பண்ணிட்டு போகணும். அது எப்போவுமே நமக்கு முடி வேணும், முடி மேலே கேர் இருக்குன்னு சொல்கிறவங்க இது கண்டினியூ பண்ணலாம். பின்ன என்னோட ஹேர் ஆயிலுக்கு பெரிய ஃபேன்ஸ் பாய்ஸ் தான். என்னோட கசின் ஒருத்தருக்கு இந்த இடத்துல முடி இருக்காது, இன்னும் எல்லா இடத்துல முடி இருக்கு. ஆனால் இந்த இடத்துல மட்டும் முடி இல்லை அவங்களுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இது ட்ரை பண்ணேன்.
ஏன்னா எனக்கும் நான் சொல்லியிருக்கேன், ஆஃப்டர் டெலிவரி எனக்கும் ரொம்ப ஹேர் ஃபால் பிரச்சனை, லாங் ஹேர் இருந்துச்சு. அதான் டேக் கேர் பண்ணிக்க முடியல. இப்போ பேபிக்கு 1 இயர் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த லாங் ஹேர் வேணும்னு தோணுச்சு. நான் இவ்வளோ வரைக்கும் ஷார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ ஹேர் ஆயில் போட்டதுக்கப்புறம் இவ்வளோ ஓகே. நான் ரொம்ப ஷார்ட் இவ்வளோ இருந்துச்சு, பழைய ஃபோட்டோஸில் இல்லை, இல்லாட்டி நான் காட்டியிருப்பேன். இவ்வளோ வரைக்கும் நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு வேண்டவே வேண்டாம், ஹேர் வேண்டவே வேண்டாம், என்னால் டேக் கேர் பண்ண முடியல, பாப்பாவங்களையும் பார்த்துக்கூடும் என்னால் முடியவே இல்லைன்னு சொல்லி நான் கட் பண்ணிவிட்டு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு. அப்புறமா இப்போ எனக்கு எல்லோரும் லாங் ஹேர் வளர்க்குறத பார்த்துட்டு எனக்கும் ஆசையாச்சு. அதுதான் நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது ஹேர் ஆயில் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இல்லாட்டி நான் ப்ரிப்ரேஷன் வீடியோ போட்டிருக்கேன், அது அந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேண்ட்ரஃப் ப்ராப்ளமு, இச்சிங்க, தலையில் பேன் கடிக்கிற மாதிரி, எப்போவுமே பேன் கடிக்கிற மாதிரியே இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க, பின்ன தலையில் அதிகமாக பேன் இருக்குன்னு சொல்கிறவங்க, பின்ன வெள்ளை முடி, எங்களுக்கு இன்னும் வயசே ஆகலை, சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் வெள்ளை முடி வரும், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். பின்ன நான் சொன்ன மாதிரியே ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். பின்ன ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் அந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு ஒரு ஹேர் நல்லா செட் ஆகிட்டு போகும். இப்போ முடி வராதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஜீன் இருக்கும், ஜீனால் அவங்க வீட்டில் யாருக்குமே முடியல, அதனால அந்த பையனுக்கு முடியல, அந்த பொண்ணுக்கு முடியலன்னு யாராலையும் இப்போ சொல்ல முடியாது. அதோட நம்ம ப்ரோட்டீனோட ப்ராப்ளம். இப்போ நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, நம்ம அவுட்டேக்கு இது இப்போ நம்ம ஹேர் ஆயில் எவ்வளோ அப்ளை பண்ணவோ நம்ம இன்டேக்கும் அவ்வளோவே எடுத்துக்கணும். வெறும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதால நமக்கு முடி வரவும் சொல்லவும் முடியாது. நம்ம அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், ட்ரை ஃப்ரூட்ஸு தண்ணி நல்லா குடிக்கணும். நல்ல ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டும் சாப்பிடணும். நம்ம இன்டேக்கும் அப்படியே எடுத்துக்கிட்டா தான் நமக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், முடி நல்லா வரும். அதையும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க, யாருக்கு இந்த முடி பிரச்சனையெல்லாம் இருக்கோன்னு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, என்ன இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இல்லை யாருக்காவது வேணும்னாலும் எந்த ஹேர் கேர் சம்மந்தப்பட்ட ஏதோ டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சஜஷன் கொடுக்குறேன். ஆனால் 2-3 மந்த்னா நான் இப்போ 1 மந்த்தாக தான் நல்லா ப்ராப்பராக ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எந்த ஹேர் கேர் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களும் அந்த சஜஷன் எடுத்துக்கிட்டோம். தேங்க்யூ.